இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லாவின் நல்லுடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி. முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவியின் நல்லுடல் முழு அரச மரியாதையுடன் கோலாலம்பூர் தேசிய பள்ளிவாசலில் வீரர்கள் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்படும் நிலையில் ஆயிரக்கணக்கானோர் அவரின் நல்லுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். நாட்டு தலைவர்கள், பொதுமக்கள் என்ற நிலையில் இணைப்பேதம் இன்றி ஆயிரக்கணக்கானோர் அந்த உன்னத தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி பிரியாவிடை தந்தனர். அப்துல்லாவின் நல்லுடல் வீரர்கள் கல்லறையில் முன்னாள் பிரதமர்களான துன் அப்துல் ரசாக், துன் ஹுசேன் ஆன் மற்றும் துணை பிரதமர்களான துன் இஸ்மாயில் அப்துல் ரஹ்மான், துன் காஃபர் பாபா ஆகியோர் நல்லடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. முன்னதாக அப்துல்லாவின் உடலை தாங்கிய பிரேத பெட்டி தேசிய பள்ளிவாசலில் ஜாலோர்கமிலாங் கொடியினால் போர்த்தப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்கு ஏதுவாக வைக்கப்பட்டு இருந்தது. கடந்த 2003 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை 6 ஆண்டுகள் நாட்டின் 5வது பிரதமராக பொறுப்பேற்ற 85 வயது அப்துல்லா நேற்று இரவு 7:20 மணியளவில் தேசிய இருதய சிகிச்சை கழகமான IJNல் உயிர் நீத்தார். அப்துல்லாவின் மறைவையொட்டி தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்ட மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா துக்கத்தை அனுசரிக்கும் வகையில் மாநிலத்தில் கொடிகளை அரை கம்பத்தில் பறக்க விடுமாறு உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவியின் நல்லுடலுக்கு துன் மகாதிர் முகமது இன்று காலையில் நேரில் சென்று இறுதி மரியாதை செலுத்தினார். 2003 ஆண்டு தம்மிடம் இருந்து பிரதமர் பதவியை ஏற்ற அப்துல்லாவிற்கு துன் மகாதிர், அவரின் துணைவியார் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மற்றும் மகன் முக்ரிஸ் மகாதிர் ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அப்துல்லாவின் உடல் கிடத்தி வைக்கப்பட்டு இருந்த தேசிய பள்ளிவாசலுக்கு துன் மகாதிர் தம்பதியர் காலை 11 மணியளவில் வந்தடைந்தனர். சுமார் 10 நிமிடம் அவ்விடத்தில் துன் மகாதிர் செலவிட்டார். பிறந்தது முதல் இருதய குறைபாட்டிற்கு ஆளாகிய ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ தமிழ் பள்ளி மாணவி ஹர்ஷிதா சாய் அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு பயணமானார். அமெரிக்காவில் போஸ்டனில் உள்ள பிரபல சிறார் மருத்துவ சிகிச்சை மையத்தில் தங்கி சிகிச்சை பெறுவதற்காக தனது பெற்றோருடன் ஹர்ஷிதா சாய் இன்று காலையில் அமெரிக்காவிற்கு புறப்பட்டார். தேசிய இருதய அறுவை சிகிச்சை கழகமான IJNல் சிகிச்சை பெற்று வந்த ஹர்ஷிதா சாய் இருதய குறைபாட்டிற்கு நிவாரணம் காண 16 லட்சம் ரிங்கிட் அல்லது 3,50,000 அமெரிக்க டாலர் செலவில் நுட்பமான மருத்துவ சிகிச்சையை பெற வேண்டியுள்ளது. அந்த தொகையை திரட்டுவது ஹர்ஷிதா சாய் குடும்பத்திற்கு பெரும் சவாலாக இருந்ததால் பொதுமக்களின் உதவியை அவரது தந்தை செல்வ கணபதி நாடினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட பொதுமக்கள் அளித்த நன்கொடையை பெற்று சிறுமி ஹர்ஷிதா சாயின் உயிரை காப்பாற்ற தந்தை செல்வ கணபதியும் தாயார் உஷாவும் தங்களின் செல்ல மகளை அழைத்து கொண்டு அமெரிக்கா பயணமாகினர். தங்களுக்கு உதவிய பொதுமக்களுக்கு ஹர்ஷிதா சாய் பெற்றோர் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். லஞ்ச ஊழல் தொடர்பில் பிர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு துணைத் தலைவர் முகமது அலி முகமது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டார். முலாக்கா தங்காபாத்துவில் உள்ள முகமது அலியின் வீட்டில் நேற்று மாலை 6:30 மணியளவில் கைது செய்யப்பட்டதை அவரின் வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் உறுதி செய்தார். முன்னதாக முகமது அலியின் மனைவி மற்றும் பிள்ளைகளின் வாக்குமூலத்தை SPRM பதிவு செய்துள்ளனர். விசாரணைக்கு பின்னர் இரவு 9 மணியளவில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். SPRM சட்டம் 16வது விதியின் கீழ் முகமது அலி கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிரான குற்றத்தன்மை உடனடியாக அறிய முடியவில்லை. முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லாவின் மறைவை தொடர்ந்து அவரின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. தற்போது காஜாங் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் நஜீப் செய்து கொண்ட விண்ணப்பத்தை தொடர்ந்து அவருக்கு இந்த சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. அப்துல்லாவிடம் இருந்து நாட்டின் 6வது பிரதமராக பொறுப்பேற்ற நஜீப்
கோலாலம்பூர் தேசிய பள்ளிவாசலில் அப்துல்லாவின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். இன்று நடைபெறவிருந்த நஜீப்பிற்கு எதிரான 1MDB வழக்கு விசாரணையும் உயர் நீதிமன்ற நீதிபதி காலின் லாரன்ஸ் சக்குரா ஒத்திவைப்பதற்கு அனுமதி அளித்தார். அப்துல்லா நாட்டின் பிரதமராக பொறுப்பில் இருந்தபோது நஜீப் துணை பிரதமராக பொறுப்பு வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காப்பின் தலைமை செயல்முறை அதிகாரி பொறுப்பிலிருந்து ஷாஹுல் ஹமீத் ஷேக் டவுட் பதவி விலகினார். மனிதவள மேம்பாட்டு நிதியகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக தலைமை பொறுப்பை வகித்து வந்த ஷாஹுல் ஹமீத் பதவி விலகல் தொடர்பில் அவருக்கு அளிக்கப்பட்ட பிரியாவிடை காணொளி HRD காப் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது. HRD காப் தலைமை பொறுப்பை வகித்த இந்த 5 ஆண்டு காலத்தில் தமக்கு எல்லா நிலைகளிலும் உறுதுணையாக இருந்து அந்த நிதியகத்தின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் ஷாஹுல் ஹமீத் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தாம் HRD காப் பதவியில் இருந்ததற்கு நீங்களே காரணமாகும். தம்மை பெருமைக்குரியவராக ஆக்கிய பங்கு பணியாளர்களையே சேரும் என்ற மிக தன்னடக்கமாக ஷாஹுல் ஹமீத் நன்றி பெருக்குடன் கூறினார். பஹாங் ராவுப்பில் முசாங்கிங் டுரியான் மரங்கள் வெட்டப்பட்டது தொடர்பில் அரசு பணியாளர்கள் கடமையாற்றுவதிலிருந்து தடுத்ததாக கூறப்படும் ராவுப் DAP MP சௌ யூ ஹூயிக்கு எதிராக விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யஹ்யா ஒத்மான் தெரிவித்தார். ராவுப் டுரியான் மரங்களை நடவு செய்த உள்ளூர்வாசிகளின் நலன் பேணும் அமைப்பான சம்கா தலைவரான சௌ யூ ஹுய் நேற்று மாலையில் ரவுப் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். பஹாங் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக நடவு செய்ததாக கூறப்படும் 20 ஆண்டு கால 200க்கும் மேற்பட்ட டுரியான் மரங்களை வெட்டிய அமலாக்க தரப்பினருக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி சௌ யூ ஹுய் கைது செய்யப்பட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.